ஹலோ ஃபுட் லவர்ஸ், பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது. இன்றைக்கி வீட்டிலேயே செம ஃப்ளேவரான 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவு ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கிலோ ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் 4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது 300 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆன அப்புறம் 200 கிராம் பச்சை மிளகாய், தேவையான அளவு புதினா மற்றும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கின பிறகு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1.5 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன், காரத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டீ டம்ளர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிக்கன் சாஃப்டாக வர்றதுக்கும் பிரியாணி டேஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் வந்து மசாலாவோடு சேர்ந்து வதக்குங்க. 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை ஒரு கப்பில் மெஷர் பண்ணி 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு வாட்டரை கால்குலேட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் வாட்டரை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அந்த ஹாட் வாட்டரை இப்போ சிக்கன் மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் அப்புறம் சோக்டு பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து பாஸ்மதி ரைஸை க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்தேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப க்ளோஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமனை வந்து ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு செம்ம ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ரொம்ப சாஃப்டாக ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக மிக்ஸ் பண்ணால் ரைஸ் உடஞ்சிரும். அப்புறம் கடாயை க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு வெயிட் வச்சு லோ ஃப்ளேமில் டம் போடலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் சமமானம் காமிக்கிற பிரியாணி ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தா ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பிரியாணி பண்ணுறப்போ மெஷர்மெண்ட்டும் ஃப்ளேமும் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவும் செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தாலே கலர் செம்மையாக வந்திருக்கு. இன்னும் டம்மு முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட ஆரம்பித்தா ஒரு பிளேட்டில் ஸ்டாப் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு செகண்ட் எடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபியும் ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம பிரியாணியை கண்டினியூ பண்ணலாம். பிரியாணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்டீம் வெளியே போகாமல் எல்லா ஃப்ளேவரும் பிரியாணிக்குள்ளே நல்லா செட் ஆகும். டம் போட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம ஸ்மெல். ஒவ்வொரு ரைஸும் பூ மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. சிக்கன் சூப்பர் சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ஸ்மெல்லை பசியை டபுள் ஆக்கிடும். ஃபைனலி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. ஹாப்பி குக்கிங்.